பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட். நீங்கள் காசு கொடுத்து போனீங்கன்னா அந்த காசு கொடுத்து ஜீரணமாகும். குடும்பத்தோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா கல 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 டன் அரங்க மதிர விசில் பறக்கவே தான் டர்னிங் பாயிண்ட். நீங்கள் யூகிக்கவே முடியாத அளவுக்கு எதிர்மறையாக வரும். அதான் படத்தினுடைய சக்சஸ். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். நேயர்களை, இப்போது நாம் பார்க்க போவது கூலி படத்தின் விமர்சனம். கூலி இன்னைக்கு தமிழ் சினிமா வரலாற்றில் இதுவரை வந்த படங்களில் அட்வான்ஸ் புக்கிங்கில் முன்னணியில் நிற்கிற சாதனை படைத்த படம் கூலி. 535 கோடி ரூபாய் இதுவரைக்கும் வசூலாகிருக்கு. ஆனால் 355 கோடி ரூபாயில் தான் இந்த படம் தயாரிச்சிருக்காங்க. அப்போ இப்போவே எவ்வளோ லாபம்னு பார்த்துங்க. ஸோ சன் பிக்சர்ஸுக்கு கல்லை கட்டிட்டாங்க. இனிமேல் தியேட்டரிக்கல் வருமானம் எல்லாம் அவங்களுக்கு ப்ளஸ் தான். கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஆமீர் கான், சத்யராஜ், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சௌபீன் சாஹிர் உள்பட பல நட்சத்திரங்கள் நடித்திருக்கிறார்கள். என்னடா இத்தனை பேர் நடிக்கிறாங்களே, ரஜினி எப்போ என்ன? அதுதான் படம். படம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இந்த படத்துக்கு கிரிஷ் கருணாகரன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அனிருத் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் லோகேஷ் கனகராஜ். சன் பிக்சர்ஸ் சார்பில் கலாநிதி மாறன் தயாரித்திருக்கும் படம் கூலி. படத்தின் கதை என்ன? ஏங்க ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ரஜினிகாந்த், அஜித், விஜய், கமலஹாசன் இந்த நட்சத்திர நடிகர்கள் 100 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறவங்க எல்லாருடைய கதையுமே மேக்சிமம் பேஸ்ட் அப்பான் கடத்தல், கொலை. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கதாநாயகம் போவார். இதானே இதில் வேறு என்ன புதுசாக கதை இருக்க போகுது? ஆனால் இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜுடைய திரைக்கதை எப்படி இருக்குதுன்னு சொன்னால், நீங்கள் பின்னாடி ஃப்ளாஷ்பேக்கில் இப்படி வரும்னு நம்ம ஒரு யூகிச்சு வச்சுருப்போம் இல்லையா, ஆன்டிசிபேஷன், அது கிடையவே கிடையாது. வேறு மாதிரி கதையை கொண்டு போகிறார். அது எப்படி லாவகமாக அவருக்கு வருகிறது என்பது தான் படத்தினுடைய வெற்றி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கமாக நம்ம இன்னும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு சொல்லும்போது மிகப்பெரிய கைத்தட்டல் விடும். டைட்டில்லையே இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த டைட்டிலுக்கு மேலாக ஒரு டைட்டிலுக்கு அதிகமாக கைத்தட்டல் விடும். அது என்னென்னா, சூப்பர் ஸ்டாரின் 50வது பொன்விழா படம் அப்படின்னு சொல்லும்போது கைத்தட்டல் அதிகமாக விழுது. இந்த படத்தை பொறுத்தவரையிலையும் ஆர்பர் துறைமுகத்தில் நாகார்ஜுனா மிகப்பெரிய தாதா. இந்த நாகார்ஜுனா ஒவ்வொரு கொலையாக செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஏன் இந்த கொலையை செய்கிறாரு, எதுக்காக இந்த கொலை செய்கிறாரு, ஃப்ளாஷ்பேக் என்ன, அவங்க அப்பா எப்படி இறந்து கொலை செய்யப்பட்டார்ங்கிற விஷயங்கள் தான் கதை. இதில் ரஜினி என்ட்ரி கொஞ்சம் லேட்டாக தான் என்ட்ரி கொடுக்குறாரு. ஆனால் கொடுக்கும்போது சும்மா இந்த யானை வயக்காட்டில் போந்த மாதிரி தான், ஒரே அலப்பறை. அதுலேயும் அந்த 3 நிமிஷம் ஒரே டைலாக் 3 நிமிஷம். இது வரைக்கும் 2 நிமிஷம் சில படங்களில் பேசியிருக்காரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 3 நிமிஷம் மாடுலேஷன், வேரியேஷன், அதிகப்படியான மாடுலேஷன், குரல் ஏற்ற இறக்கம், அப்புறம் அந்த உணர்ச்சி பாவனை பிரமாதம். அந்த சீனில் ரஜினி என்ன பேசுகிறாருன்னே கேட்க விட மாட்டேங்கிறாங்க. ஒரே விசிலு, கைத்தட்டல், அட்டேங்க அப்பா, இன்னும் ஒரு 2 தடவை பார்க்கணும் அவர் என்ன பேசினாருன்னு. அந்த அளவுக்கு கரகோஷம் ரஜினி. அதே மாதிரி சத்யராஜ் இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான அமெண்ட்மெண்ட்டு ரோல் பண்ணியிருக்காரு. அவருடைய மகா ஸ்ருதிஹாசன். சத்யராஜுக்கும் ஸ்ருதிஹாசனுக்கும் உள்ள வருகிற சீன்கள்லாம் ஒரு அப்பா மகள் பாச உறவு, அது எப்படி அவங்களுக்குள்ள என்ன, ரஜினிக்கும் அவங்களுக்கும் என்ன கனெக்ஷனுங்கிறதெல்லாம் நான் சொல்லிட்டேன்னு வச்சுங்க, அடப்பாப்பா ஏன்ப்பா கதையை சொல்கிறீங்க, நீங்களே சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஆமீர் கான் எல்லாருக்கும் தாடிகளுக்கெல்லாம் தலைவன். அவர் வர்ற சீன் குறைவாக இருந்தாலும் நச்சுன்னு பண்ணியிருக்காரு. அதாவது ஒவ்வொருத்தர் என்ட்ரிக்கும் லோகேஷ் கனகராஜ் வேறு மாதிரி ஒரு அர்த்தம் கொடுத்துருக்காரு. நாம் ஒரு அர்த்தம் பார்ப்போம், ஆனால் படத்தில் வேறு மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கும். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட். நீங்கள் காசு கொடுத்து போனீங்கன்னா அந்த காசு கொடுத்து ஜீரணமாகும்.
குடும்பத்தோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா கேலப் கல 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 டன் 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 அப்படி ஒரு அடுத்த நிமிஷம் என்ன நடக்கு, முந்த நிமிஷம் என்ன நடந்தது, இதெல்லாம் இல்லாமல் ஒரு வேற மாதிரி ஒரு கதைக்களத்தோட போகுது கூலி. இதுவரை இல்லாத அளவுக்கு ரஜினிகாந்தோடைய படத்தில் திருப்பங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, எதிர்பாராத திருப்பங்கள். ஆனால் ஒரு இளவும் இருக்காது, நாம் பாட்டுக்கு எதிர்பாராத திருப்பம்னு சொல்லுவோம். ஆனால் இந்த படத்தில் இதுதான் டர்னிங் பாயிண்ட்னு நீங்கள் யூகிக்கவே முடியாத அளவுக்கு எதிர்மறையாக வரும். அதான் படத்தினுடைய சக்ஸஸ். அதுலேயும் கிளைமேக்ஸில் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் கண்ணு போகாது, நாற்காலி உனக்கே வந்துக்கிட்டு அப்படி வச்சிருக்காரு. 10 நிமிஷம் அந்த கிளைமேக்ஸ் ஒன்றே போதும், இன்னொரு 10 தடவை ரஜினி ரசிகர்கள் இந்த படத்தை பார்ப்பாங்க. ஏன்னா வழக்கமான கதை, அதை நான் சொல்லிட்டேன், அதில் எந்த மாற்றுப்பட்ட கருத்தும் இல்லை. கதையில் புதுமை பண்ணுறேன், அந்த பண்ணுறேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்க்ரீன் பிளேயில் புதுமை பண்ணியிருக்காரு. அதாவது பழைய கதை தான், ஸ்க்ரீன் பிளே இப்படிலாம் பண்ண முடியுமா என்று நாம் யூகிக்க முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கார் லோகேஷ் கனகராஜ். அதேமாதிரி நம்ம கிரிஷ் ஒளிப்பதிவு, சூப்பர் ஒளிப்பதிவு. இதுவரை பெரிய பெரிய ஒளிப்பதிவாளர் தான் ரஜினிகாந்த் படத்துக்கு பண்ணியிருக்காங்க. முதல் தடவையாக கிரிஷ் பண்ணியிருக்காரு, கிரிஷ் கருணாகரன் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருக்கு நிறைய வசதிகளை செய்து கொடுத்துருக்கிறார்கள். வசதினா என்ன, லைட்டிங்ஸு எவ்வளோ வேணால் வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட காட்சிகளும் பிரமாதம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய அனிருத்து கேட்கவே வேண்டாம், இந்த படத்தில் பூரா வெஸ்டர்ன் தான், இந்த ஹாலிவுட் ஸ்டைலில் போட்டு தாக்கியிருக்காரு. என்ன பாடல் வரிகள் கொஞ்சம் சரியாக காதலை விழுகலை, அதை பற்றி அவன் கவனிக்கிறான். டமால் டுமீல் 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 போட்டு அட்டி நிமித்திருக்காரு. பின்னணி இசை தூக்கலாக இருக்குது. பொதுவாக ரஜினி படத்திலேயே பின்னணி இசை தான் அந்த திரைக்கதையை மேலோட்டத்தமாக சும்மா தூக்கி கொடுக்கும். அந்த மாதிரி இப்போ கல்யாண வீடுகளில் அங்கங்கே வான வேடிக்கை காட்டுவாங்க, அந்த மாதிரி ஒரு பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கிறாரு அனிருத்து. பாடல்கள் பஞ்சு பாடல்கள் என்று இல்லை, அது ஒரு, ஏன்னா இது வரைக்கும் எல்லா பாடல்களையும் ரசித்து பார்த்து கட்டியிருக்காங்க. ஆனால் பாஷா பாரு அந்த மாதிரி ஒரு பாட்டு இல்லை. இந்த பாஷா படத்தில் ரகுவரன் வருவார் தெரியுமா, ஒரு வித்தியாசமான, கொஞ்சம் தான் பேசுவார், ஆனால் ரஜினியை விட கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அதாவது எதிரி எந்த அளவுக்கு, வில்லன் எந்த அளவுக்கு தன்னுடைய நடிப்பின் ஆற்றலை வெளிப்படுத்துகிறாரோ அந்த அளவுக்கு தான் ஹீரோவுடைய ஆற்றல் எடுபடும். அந்த மாதிரி பாஷா படத்தில் ரகுவரனுக்கும் ரஜினிகாந்துக்கு அமைஞ்ச மாதிரி வேறு எந்த படத்துலையும் இல்லை. பாஷா படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் நாகார்ஜுனா, சையத் சாகிர் எல்லாருமே ரகுவரனவே மாறி இருக்கிறார்கள். அவங்க இப்போ நான் நிறைய படம் நாகார்ஜுனா நடித்த படம் பார்த்துருக்கேன். அவர் வந்து ஹீரோவாகவே பண்ணியிருப்பார். அதாவது நடிகை ஹீரோயின்களை தாஜா பண்ணுறது, வில்லன்களை அடி துரத்துறது, அந்த மாதிரி. இந்த படத்தில் முதல் முறையாக ரஜினி படம் என்பதற்காக வில்லன் வேஷம் போட்டிருக்காரு. எப்போவுமே கதாநாயகன்ங்கிறது ஒரு வரமுகக்குள்ளே தான் சுத்த முடியும், ஆனால் வில்லன் என்பது வெயில்லையை தாண்டியும் சுத்த முடியும். அதனால தான் வில்லனாக இருந்த ரஜினிகாந்த் கதாநாயகனாக இன்னும் பிரதிபலித்தார். அதே மாதிரி நம்ம நாகார்ஜுனா வேற நாகார்ஜுனாவை நம்ம தெரிவாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த படம் தெலுங்கில் சூப்பர் ஹிட்டாக பிச்சுக்கிட்டு போகும். நவீன் சாகிர் அவர் வந்து மலையாளத்தில் ஒரு சராசரி நடிகை. இந்த படத்துக்கு அப்புறம் அவர் வேறு லெவலுக்கு போயிடுவார். மம்முட்டி, மோகன்லால் ரஞ்சி போயிடுவார். இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக்கில் ரஜினிகாந்துடைய தோற்றம், அந்த இளமை தோற்றம்லாம் வேறு மாதிரி இருக்குது. அதுமாதிரி ஃப்ளாஷ்பேக்கு வரும்போதெல்லாம் நம்ம ஏதோ எதிர்பார்த்துருப்போம்ல, அது இல்லை, வேறு மாதிரியான ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அந்த ஃப்ளாஷ்பேக் கதையை நாம் சொல்லிட்டேன்னு வச்சிங்க, யோ ஒன்று யாரையா கதை சொன்னீங்க, கதை சொல்ல சொன்னதுன்னு நீங்களே வைவீங்க. அதனால தான் கதையை நான் மேலோட்டமாக சொல்லியிருப்பேன். நடிகர்கள் எல்லோரும் மிகச்சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தில் ஸ்ருதிஹாசன் கொஞ்சம் வித்தியாசமான ஸ்ருதிஹாசனை பார்க்கலாம். இது வரைக்கும் நடிச்சிட்டு இருந்த படங்களில் ஸ்ருதிஹாசன் வந்து கவர்ச்சி காட்டியிருப்பார். இந்த படத்தில் எனக்கும் கொஞ்சம் நடிப்பு தெரியும்னு சொல்லி அவர் லோகேஷ் கனகராஜ் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. சரி நடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஏன்னா லோகேஷ் கனகராஜுக்கும் நம்ம ஸ்ருதிஹாசனுக்கும் ஏற்கனவே ஆல்பத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ருதிஹாசன் இனிமேல் நல்ல வேடங்களை எடுப்பதற்கான வாய்ப்பை லோகேஷ் கனகராஜ் கொடுத்துருக்காரு. அதை நல்லா பயன்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி இதில் சத்யராஜ் வந்து ஒரு ஆர்ப்பாட்ட போர்ப்பாட்ட மாதிரிலாம் இல்லை, வேற ஒரு சத்யராஜை நீங்கள் இதில் பார்க்கலாம். வில்லன்கள் எல்லோருமே ஒரே மாதிரியாக இல்லாமல் வேறு வேறு பாணி, உனக்கு இந்த பாணி, உனக்கு இந்த ஸ்டைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதில் வெளுத்து வாங்கியிருக்காங்க.
ஃப்ளாஷ்பேக் காட்சிகளில் வந்து ஒரு அழுத்தமான சண்டை காட்சி இருக்குது. அதில் வந்து ரஜினி வந்து வேற லெவல் ரஜினியை பார்க்கலாம். ரஜினிகாந்துக்கு அவருடைய 75 வயதிலும் அவருடைய இளமை குன்றாத அந்த பவர்ஃபுல் ஆக்ஷனை காமிச்சிருக்காரு. அதுக்கு நம்ம சண்டை காட்சி மாஸ்டருக்கு நன்றி சொல்லணும். வேறு மாதிரி லெவலில் காமிச்சிருக்காரு. 75 வயசில் அவன் காலை மேலே தூக்க முடியாது, கீழே ஒழுங்காக வாங்கி நிற்க முடியாது. அந்த சூழ்நிலையில் வேறு லெவலில் ரஜினி மாஸ் காட்டியிருக்காரு. ரஜினி ரசிகர்கள் வந்து இந்த படத்தை கொண்டாடுவாங்க. எப்போவுமே ஒரு படம் எப்போ வெற்றி பெறும்னு சொன்னாக்க அந்த படத்தை திருப்பி திருப்பி பார்க்கணும். ஒரு படத்தோட தலையை தொங்க போட்டான்னு வச்சுங்க, அந்த படம் ஓடாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை முறை பார்த்தாலும் திகட்டாத ஒரு மிகச்சிறந்த பொழுதுபோக்கு படமாக அமைந்திருக்கிறது. நல்ல மிகச்சிறந்த பாடல்கள், ஒளிப்பதிவு, தரமான சண்டை காட்சிகள், அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க படம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கொடுத்த கூலிக்கு மன நிறைவை தருகிற அட்டகாசமான பொழுதுபோக்கு படம் புலி.